ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்குற பொது தமிழ்லேருந்து 100 கொஸ்டின் தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் எந்த இடத்துலும் தள்ளி பார்க்காம வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கொஸ்டின் 1, ஆதிசித்தராக கருதப்படுபவர் யார்? விடை திருமூலர். ஆதிசித்தர் திருமூலர். கொஸ்டின் 2, நூல்கள் நூல் ஆசிரியர்கள் பொறுத்துக. காற்றிலே மிதந்த கவிதை. விடை மு. அருணாச்சலம். அடுத்ததா, ஏட்டில் எழுதாத கவிதை. விடை அன்னகாமு. அடுத்ததா, பவளக்கொடி மாலை. அதற்கு கருணானந்த சுவாமிகள். அடுத்ததா, நாடோடி இலக்கியம். அதற்கு கி.வா. ஜெகநாதன். நாடோடி இலக்கியம் கி.வா. ஜெகநாதன். கொஸ்டின் 3, நாட்டுப்புறவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் வானமாமலை. கொஸ்டின் 4, புதிய ஆத்திச்சூடி என்ற நூலை இயற்றியவர் பாரதியார். கொஸ்டின் 5, பாண்டிய நாடு முத்துவளம் மிக்கது. கொஸ்டின் 6, தமிழில் தோன்றிய முதல் நாடக நூல் மனோன்மணியம். கொஸ்டின் 7, காவடி சிந்தின் ஆசிரியர். காவடி சிந்தின் ஆசிரியர் அண்ணாமலையார். கொஸ்டின் 8, சிலப்பதிகாரத்தில் இல்லாத காண்டம். விடை ஆரண்ய காண்டம். அப்ப ஆரண்ய காண்டம் எதுல வருதுன்னா கம்பராமாயணத்துல வரும். கொஸ்டின் 8, சரியான இணையை தேர்வு செய்க. இரட்டை காப்பியம் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை. கொஸ்டின் 10, நாடக காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல் எது? நாடக காப்பியம் சிலப்பதிகாரம். கொஸ்டின் 11, கம்பர் அவை புலவராக விளங்கிய அரசவை. விடை குலோத்துங்க சோழன் அரசவை. கொஸ்டின் 12, தமிழுக்கு கதி என்று போற்றப்படும் நூல் எவை? விடை கம்பராமாயணமும் திருக்குறளும். கொஸ்டின் 13, கூற்று 1, கம்பராமாயணத்தில் அயோத்திய காண்டம் 2ஆம் காண்டமாகும். கூற்று 2, அயோத்திய காண்டத்தில் 13 படலங்கள் உள்ளன. விடை கூற்று 1ம் கூற்று 2ம் சரி. கொஸ்டின் 14, புற தூய்மை நீரான் அக தூய்மை வாய்மையால் காணப்படும். கொஸ்டின் 15, தேசம் உடுத்திய நூலாடை என கவிஞர் தாராபாரதி குறிப்பிடும் நூல் திருக்குறள். கொஸ்டின் 16, வழிப்பறி நிறை கவர்தல் ஆகியன பாலைத்திணைக்குரிய தொழில்கள். பாலை நிலத்தில் இருக்கிறவங்க வறுமையில் இருப்பாங்க, அதாவது ஒண்ணுமே கிடைக்காம இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா வழிப்பறி நிறை கவர்தல் போன்ற செயல்களை செய்வாங்க. கொஸ்டின் 17, கீழ்கண்டவற்றுள் சமுத்திரம் படைப்புகளை மட்டும் தேர்வு செய்க. ஆப்ஷன் சி சரியான விடை. வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை, தலைப்பாகை. கொஸ்டின் 18, உதித்த என்ற சொல்லிற்கு எதிர்சொல் எது? உதித்த அதற்கு மறைந்த. கொஸ்டின் 19, சார்பெழுத்து வகைக்கு டேஷ் பொருந்தாதது. உயிர்மை, ஆயுதம், ஆயுத குறுக்கம் இதெல்லாம் சார்பெழுத்துக்களின் வகைகள். இப்போ உயிர் எழுத்துக்கள் பொருந்தாதது. சார்பெழுத்துக்கள் வகை 10 வகைப்படும். பின் வருவனவற்றுள் தாராபாரதி எழுதாத நூல் இருண்ட வீடு. இருண்ட வீடு பாவேந்தர் பாரதிதாசன் எழுதிய நூல். கொஸ்டின் 21, மரபு பிழை நீக்கி சொல்லை கண்டறிக. கருங்குயில் கூவும். கொஸ்டின் 22, ஒலி வேறுபாடு அறிந்து பொருத்தமான இணையை தேர்க. அலை கடல் அலை. அலை புற்று. அழை அதற்கு கூப்பிடு. கொஸ்டின் 23, ஓ அதோடைய பொருள். ஓரெழுத்து ஒரு மொழியுடைய பொருள். மதகு நீர் தாங்கும் பலகை. கோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் மதில். கோ என்பது அரசனையும் குறிக்கும். கொஸ்டின் 25, அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். சால்பு, சிலந்தி, சீருடை. கொஸ்டின் 26, சரியான அகர வரிசையை தேர்க. காக்கை, கீற்று, கூந்தல், கேணி. கொஸ்டின் 27, முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. கதிரவன் காலையில் உதித்து மாலையில் மறையும். கொஸ்டின் 28, விட்டு விட்டு இலக்கண குறிப்பு வரைக. இதற்கு இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். கொஸ்டின் 29, இலக்கண குறிப்பு தவறான பொருத்தத்தை எழுதுக. முறுக்கு மீசை வைத்தார். இது வேற்றுமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே அது வேற்றுமை தொகை தான். ஆனால் என்ன கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா கூ என்ற அந்த உருவு மறைஞ்சி வந்திருக்கணும். அப்படி வந்திருந்தா அது வேற்றுமை தொகை. இதில் பார்த்தீங்க அப்படின்னா முறுக்கு மீசை வைத்தார், அந்த கூ வெளிப்படையாக வர்றதுனால இது வேற்றுமை தொகை அல்ல. கரும்பு தின்றான் அது அன்மொழி தொகைன்னு கொடுத்துருக்காங்க. அது பொருந்தாதது. கரும்பு தின்றான், நீர் பருகினான் இதெல்லாம்
தொகைநிலை சொற்கள். தொகைநிலை தொடர். அப்ப 2, 3 பொருந்தாத இலக்கண குறிப்பு. கொஸ்டின் 30 விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மாறன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான். மாறன் எந்த வகுப்பில் படிக்கிறான்? கொஸ்டின் 31 விடைக்கேற்ற வினாவை தேர்வு செய்க. மனிதர்கள் செய்ய இயலாத கடினமான செயல்களை ரோபோக்கள் செய்கின்றன. இதற்கு வினாவை எப்படி அமைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களால் செய்ய இயலாத செயல்களை செய்பவை எவை? கொஸ்டின் 32 மறைமுகம் காணா பயிர் போல. உவமைக்கு பொருத்தமானது எது? வறட்சி. அதற்கு வாட்டம், துன்பம். கொஸ்டின் 33 பழம் நழுவி பாலில் விழுந்தது போல. இவ்வாமைக்கு பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. நினைத்த ஒன்று, பிடித்த செயல் ஒன்று எதிர்பாராமல் நடப்பது. கொஸ்டின் 34 எதுகை, மோனை, இயைபு இவர் ஏதேனும் ஒன்றை தேர்ந்தெடுத்தல். பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறளில் அமைந்துள்ள நயத்தை தேர்ந்தெடு. இப்ப இந்த திருக்குறள்ல 2 அடி இருக்கு. இந்த 2 அடியில 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை. ரு ரு பெரு கரு அந்த ரு ஒன்றி வருது இல்லையா? அப்படி ஒன்றி வர்றதுனால இது எதுகை. கொஸ்டின் 35 கொடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றார்க்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. இக்குறட்பாவில் அமைந்துள்ள தொடைநயத்தை தேர்ந்தெடு. விடை அடியளவிடை தொடர். கொஸ்டின் 36 யாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்கிறார் திருவள்ளுவர்? விடை முன் உண்டது செரித்த பின் உண்பார்க்கு. உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் மூலிகை கருவேப்பிலை. தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்படுபவர்களின் ஒருவர் கிரேக்கர். கொஸ்டின் 39 யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற வரிகள் உணர்த்தும் பண்பு உலக பொதுமை. கொஸ்டின் 40 நாயக்கர்கள் ஆண்ட நிலப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? விடை பாளையம். கொஸ்டின் 41 பழங்காலத்தில் கடற்கரையில் உருவான பேரூர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? விடை பட்டினம். கொஸ்டின் 42 தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கப்படுபவர் யார்? விடை காமராசர். கொஸ்டின் 43 பெண் அடிமைக்கு ஊறு விளைவிக்கும் பழைய நம்பிக்கைகளை ஏற்க மறுத்தவர் யார்? விடை பெரியார். கொஸ்டின் 44 வீரமாமுனிவர் தொகுத்த அகராதி சதுரகராதி. கொஸ்டின் 45 சரியானதை கண்டறிக. தேவநேய பாவாணர் அகர முதலி திட்ட இயக்குநராக பணியாற்றினார். தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். உலகத் தமிழ் கழகத்தை நிறுவி இயக்குநராக இருந்தார். செந்தமிழ் சொற்பிறப்பியல் அகர முதலி தலைவராக இருந்தார். இந்த கூற்று அனைத்தும் சரியானது. 46 தமிழ் விடு தூது என்னும் சிற்றிலக்கிய நூலை 1930 முதன்முதலாக பதிப்பித்தவர். விடை உவே சாமிநாதர். உவேசா. கொஸ்டின் 47 பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி என்றவர். விடை மு வரதராசனார். கொஸ்டின் 48 கூற்று சமயத்துறையில் வடமொழி ஆதிக்கம் அதிகரித்தும் தமிழ் செல்வாக்கு பெற்றிருந்தது. காரணம் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி பாடல்களை தமிழிலே வழங்கினர். காரணம் கூற்று இரண்டும் சரி. கொஸ்டின் 49 கூத்துப்பட்டறை என்னும் நாடக குழுவை நடத்தி வந்தவர் யார்? விடை நா முத்துசாமி. கொஸ்டின் 50 கண்ணீர் பூக்கள் கவிதை தொகுப்பை இயற்றியவர் மு மேத்தா. கொஸ்டின் 51 தவறான இணையை தேர்ந்தெடு. ஆசிரியர் பணியாற்றிய இதழ்கள். நா பிச்சமூர்த்தி. நா பிச்சமூர்த்தி பணியாற்றிய இதழ்கள் சுதேசமித்திரன், இந்தியா போன்ற இதழ்களை பணியாற்றினார். அப்ப அன்னம் விடுத்துவதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது பொருந்தாதது. அடுத்தத 4வது மீ ராசேந்திரன், அதாவது மீரா அவர்கள் பணியாற்றிய இதழ்கள் அன்னம் விடுத்தூது, கவி ஆகிய இதழ்களில் பணியாற்றினார். அப்ப இதுல நவ இந்தியா, ஹனுமன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால பொருந்தாதது. 1 மற்றும் 4 பொருந்தாதது. கொஸ்டின் 52 இயேசு காவியம் பாடியவர் கண்ணதாசன். கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன? விடை முத்தையா. கொஸ்டின் 54 சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் பிசிராந்தையர் நாடகம். கொஸ்டின் 55 கிறிஸ்துவர்களின் தேவாரம் என்று அழைக்கப்படுவது. விடை இரட்சணிய மனோகரம். முதல் ஆழ்வார்களுள் ஒருவராக போற்றப்படுபவர் யார்? விடை பொய்கை ஆழ்வார். முதல் 3 ஆழ்வார்கள் யாருன்னா பொய்கை ஆழ்வார் இவர் ஒருத்தர், அதுக்கப்புறமா பேயாழ்வார், பூதத்தாழ்வார், இவங்க 3 பேரும் முதல் ஆழ்வார்கள். கொஸ்டின் 57 தமிழகத்தில் ரசவாதிகள் என்று கருதப்படுபவர்கள் சித்தர்கள்.
கொஸ்டின் 58 காளமேக புலவரின் இயற்பெயர் யாது? விடை பரதன். கொஸ்டின் 59 சினமான தீயறிவை புகைத்ததாலே திரிலோக நாயகனை சினந்து சொன்னாய். இப்பாடல் அடியில் வரும் திரிலோக நாயகன். விடை தருமன். கொஸ்டின் 60 சீராப்புராணம் எத்தனை காண்டங்களை உடையது? விடை 3. விலாத்து காண்டம், இஜ்ரத்து காண்டம், நுபுவத்து காண்டம். கொஸ்டின் 61 திருவிளையாடற் புராணம் என்னும் நூலை இயற்றியவர் பரஞ்சோதி முனிவர். கொஸ்டின் 62 திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படும் நூல் பெரிய புராணம். கொஸ்டின் 63 மாகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக. மாகால் என்பது உரிசொல் தொடர். கொஸ்டின் 64 குறுந்தொகை நூல் 401 பாடல்களை உடையது. தொகுத்தவர் பூரிக்கோ என்பவர். இந்த 2 கூற்றும் சரியானது. கொஸ்டின் 65 பொருந்தாத இணையை காண்க. பிடி ஆண் யானைன்னு இருக்கு, பிடினா பெண் யானை. கொஸ்டின் 66 10 வயதுக்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் வள்ளலார். இதே கான்செப்ட்ல 11 வயது அப்படின்னு வந்துச்சுன்னா பாரதியார். கொஸ்டின் 67 தேனினும் இனிய தேன்தமிழ் பணுவல்கள் 4000 பாடலை பாடி அருளியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள். கொஸ்டின் 68 சிறுபஞ்சம் மூலம் என்பதில் பஞ்சம் மூலம் என்பது எதை குறிக்கிறது? விடை 5 வேர்கள். ஒப்பறிவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுவது. கொஸ்டின் 70 பொருத்தி விடை தேர்க. அவன், அவள், அவர் இதெல்லாம் பதிலீடு பெயர்கள். நாங்கள் முயற்சி செய்வோம் இது உளப்படுத்தா தன்மை பன்மை. நாம் முயற்சி செய்வோம் இது உளப்பாட்டு தன்மை பன்மை. நாங்கள், நாம் இதெல்லாம் தன்மை பன்மை பெயர்கள். கொஸ்டின் 71 பாசிலை பசுமை கூட்டல் இலை. அருந்துணை அருமை கூட்டல் துணை. பழையன கழிதலும் புதியன புகுதலும். கொஸ்டின் 74 கீழ்காணும் வல்லினம் மிகா இடம் குறித்த கூற்றில் சரியான கூற்றை தேர்வு செய்க. இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் சொல்றேன். எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. ஃபர்ஸ்ட் எழுவாய்னா என்ன? ஒரு செயல் நடைபெறுவதற்கு காரணமாக உள்ளது, அதுதான் எழுவாய். வண்டு பறந்தது. வண்டு என்பது என்ன? ஒரு எழுவாய் தான். அதாவது ஒரு செயல் யார் செய்யறா? அப்ப பறக்கிறது யாரு? வண்டு. அப்ப வண்டு எழுவாய். வல்லினம் என்பது என்ன? கசட தபர, இதுதான் வல்லினம். இந்த 6 எழுத்துக்கள் தான் வல்லினம். கசட தபர. அப்ப பறந்தது பா என்பது என்ன? வல்லினம். அப்ப எழுவாய் தொடர்ல அந்த வல்லின எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த வல்லினம் மிகாது. கொஸ்டின் 75 ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. ஸ்டோர்ம் அதற்கு புயல். டொர்னோடோ அதற்கு சூறாவளி. டெம்பெஸ்ட் அதற்கு பெருங்காற்று. வேர்விண்ட் அதற்கு சுழல் காற்று. ஜீன் அதற்கு பக்க விளைவுன்னு இருக்கு, இது பொருந்தாத இணை. ஜீன்னா என்னது? மரபணு. கொஸ்டின் 77 நிறுத்தல் என்ற சொல்லின் வேர் சொல்லை தேர்வு செய்க. விடை நிறுத்து. கொஸ்டின் 78 மயங்கிய சரியான வேர் சொல் தேர்ந்தெடு. மயங்கு. சூழ் என்னும் வேர் சொல்லின் வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க. விடை சூழ்வார். கொஸ்டின் 80 நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை அறிக. விடை நடத்தல். கொஸ்டின் 81 சரியான வரிசை முறையில் சொற்கள் அமைந்துள்ள தொடரினை தேர்ந்தெடுக்க. ஞாயிறு அதாவது கதிரவன் உதிக்கின்ற திசைக்கு பெயர் கிழக்கு. கொஸ்டின் 82 கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் தொழில் பெயரை எழுதுக. படித்தல் என்பது தொழில் பெயர். கொஸ்டின் 83 மார்கழி என்பது காலப்பெயர். கொஸ்டின் 84 தொடர்களில் பொருத்தமானவற்றை எழுதுக. 2, 3 சரி. வினா தொடர் அதற்கு கேட்டவன் யார்? அது வினா. 3வது இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம். கட்டளை தொடர் தண்டனை கொடுங்கள், அது ஒரு கட்டளை. கொஸ்டின் 85 எவ்வகை வாக்கியம் என அறிக. பந்து உருண்டது அது தன்வினை வாக்கியம். கொஸ்டின் 86 பிறவினை சொற்களை கண்டறிக. உருட்டினான், பயிற்றுவித்தான் இதெல்லாம் பிறவினை. இளவவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார், இது செய்வினை வாக்கியம். குத்துக்கல்லுக்கு குளிரா வெயிலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக. விடை கவலை இல்லாமல் இருத்தல். கொஸ்டின் 89 பழமொழியை நிறைவு செய்க. குடல் கூழுக்கு அழுவுதாம், கொண்டை
பூவுக்கு அழுவுதாம். கொஷின் 90. நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடு. முனைவர் ரா. அரங்கநாதன். கொஷின் 91. தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியைக் கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்துக்கு உரியவர். விடை திரு.வி.க. கொஷின் 92. தில்லையடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது? விடை தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம். கொஷின் 93. தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் மூவலூர் ராமாமிர்தம். அரிது நிலையிய காயமும் என்ற வசனத்தில் காற்றில்லா பகுதியை கூறும் நூல் புறநானூறு. கொஷின் 95. உருமிடத்தவா ஓர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் புறநானூறு. கொஷின் 96. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு. இதை சொன்னவங்க யாருன்னா ஔவையார். கொஷின் 97. இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது? விடை ஒப்பாரி. கொஷின் 98. பொறுத்துக. சிவப்பு ரிக்ஷா அதற்கு தி. ஜானகிராமன். சக்கர வாகனம் அதற்கு சிதம்பர சுப்பிரமணியம். ஜனனி அதற்கு லா. ச. ராமாமிர்தம். திரிபுரம் அதற்கு கு. அழகிரிசாமி. கொஷின் 99. சரியான தொடரை தேர்ந்தெடு. கூற்று 1 மற்றும் 2 சரி. பகையவர்களின் ஆ நிறையை கவர செல்லும் போது ஆ கோட்பறை முழங்குவர். கூற்று 2. சமய சடங்குகளின் போது கோவில்களில் திருவிழாக்களிலும் சங்கு முழங்கும் வழக்கம் உண்டு. கூற்று 3ல விலங்கு தொழில் செய்யும் பலாமரம் அதுல செய்யற பொருள் திமிலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. திமிலை வராது, உரிமை மேளம். கொஷின் 100. தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் என விரும்பியார்க்கு மூவா கடிதம் எழுதினார். விடை தம்பிக்கு. டிஎன்பிஎஸ்சி மாதிரி வினாத்தாளில் இருக்க 100 கொஷின் இதோட முடியுது. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அண்ட் ஆல் தி பெஸ்ட்.